எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஷு மதினா. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பன்னீர் டிக்கா எப்படி செய்யலாம், சிக்கன் டிக்கா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, கர்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு அரிசி மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பன்னீர் ஒரு சைடு, சிக்கன் ஒரு சைடு, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெங்காயத்தை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதேமாதிரி கேப்சிகமாக கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸு, அது எக்ஸ்ட்ரா இருக்க தூள் அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு கேப்சிகமையும் நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேக்னேட் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பெப்பர், தனியாத்தூள், கொஞ்சோண்டு மசாலா, அது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், கேப்சிகம் ஃபஸ்ட்டு நான் சிக்கன் போடணும்னா சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணணும். மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கை எடுத்து என்ன பண்ணணுன்னா அதில் சொருவிட்டு நம்ம வந்து தவால் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ண பாருங்கள், அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் ஃபஸ்ட்டு சிக்கனுக்காக மேக்னேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கர்டு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு நான் சொன்ன சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் எடுத்தும் போட்டுக்கோங்க. சிக்கன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது, டிக்கா இருந்ததான் ஈஸியாக நல்லா வந்து மசாலா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டும். அதே மாதிரி வந்து தண்ணியாக இருந்தால் அது ஒட்டாது. நல்லா மசாலா ஃப்ளேவர்ஸ் உள்ளே இறங்காதெல்லாம். இப்போ சிக்கன் போடுறேன். சிக்கன் போட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து கேப்சிகம் அண்ட் ஆனியன் பாருங்கள், நான் கேப்சிகம் போட்டேன். கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஸ்வீஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற வச்சுடுங்க. இல்லையா ஒரு 20-30 minutes கூட நம்ம ஊற வைக்கலாம். நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் என்னோடய மசாலா வந்து ஒரு 15 minutes நல்லா வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிடுச்சு. இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பன்னீருக்கும் இப்போ நான் எப்படி என்னென்ன மசாலா போட்டேனோ அதே மாதிரி பன்னீருக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கர்டு, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, பெப்பர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு அரிசி மாவும் போட்டுக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்காக, டைட்டனுக்காக தான் அதெல்லாம் சேர்க்குறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பன்னீர் போடுங்க. ஆனியன், கேப்சிகம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகிடுச்சா? சூப்பராக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதையும் ஒரு 10 to 15 minutes சைடில் வச்சுடுங்க. மசாலா வந்து திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் ஒட்டாது, திக்காக இருந்தால் ஒட்டும். இது மாதிரி சிக்கன், கேப்சிகம், வெங்காயம், அதே மாதிரி கேப்சிகம், சிக்கன், வெங்காயம் எல்லாம் வெங்காயம், கேப்சிகம், சிக்கன் சொல்லிட்டு நல்லா இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்தாச்சா? எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா தவா வைங்க. அவங்கக்கிட்ட ஓடிஜி இருந்தது ஓவன்னா அதில் கூட நீங்கள் வந்து க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக. நான் வந்து இன்றைக்கி தவாவில் தான் பண்ண போகிறேன். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சைட்லேயே வந்து சிக்கன் கிறிஸ்பி ரோல் செஞ்சேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில். பன்னீரும் இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தவா வந்து ஒரு சைடு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி நீங்கள் வச்சுடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சோன்னா இந்த மசாலாவும் நம்ம மேலே திரிக்காமல் இருக்கும். எண்ணெயும் பொட்டுன்னு வெடிக்காது. இந்த பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். நீங்கள் வச்சா பபுள்ஸ் வருதுல்ல, அது மாதிரி பபுள்ஸ் வரணும். இது மாதிரி 3 ஸ்டிக்கு வச்சுருங்க.
வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் அது மேலேயே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இது மாதிரி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.